இன்றைக்கு காலை கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடப்பதாக கேள்விப்பட்டோம். என்ன விஷயம் என்று தெரியாது. கேரளாவில் இருந்து கூட ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இதற்கிடையே இந்திய அணுசக்தி துறையினுடைய தலைவர் ஸ்ரீகுமார் பானர்ஜி ஓய்வு பெறுகிறாராம். அவருடைய பணி மூப்பு அடைந்திருக்கலாம். அவர் பதவியை விட்டு இறங்குவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர் டாக்டர் காசிநாத் பாலாஜியை காணவில்லை என்று நாம் பல வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் விடுப்பில் இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏன் இந்த நேரத்தில் விடுப்பில் போனார், என்ன பிரச்சனை என்பது நமக்கு தெரியவில்லை. காசிநாத் பாலாஜியும் கலந்து கொண்டிருக்கிறார். உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்த நாராயணசாமி மட்டும் 40 நாள் 45 நாள் என்று கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இறை அருள் நம்மோடு இருக்கிறது. இறை அருள் நம்மோடு இருக்கிறது. காரணம், பாரதியார் சொல்வது போல, நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பது அவள் செய்கை என்றோ என்று சொல்வார். நாம் நினையாத விளைவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக மக்கள் சக்தியும் இந்த உண்மையான மக்களை வழிநடத்துகின்ற இறை சக்தியும் சேர்ந்து நிற்கும் போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். இங்கே இருக்கின்ற மக்கள், இந்த போராட்டத்தை நடத்துகிற மக்கள் உண்மையான மக்கள். நாம் காங்கிரஸ்காரர்கள் அல்ல, கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் கொள்ளைக்கார கூட்டம் அல்ல. இன்றைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. சில முக்கியஸ்தர்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஹெலிகாப்டர் வாங்கியதிலே 350 கோடி ரூபாய் ஊழல். இந்த காங்கிரஸ்காரன் திரும்பி பார்த்தாலே ஊழல், அவன் தொட்டா ஊழல், அவன் கீழே விழுந்து எந்திரிச்சா 250 கோடி ஊழல். இந்த காங்கிரஸ்கார பயல்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த கொள்ளைக்கார கோஷ்டி, இந்த கொள்ளை கூட்டம் இந்தியாவினுடைய அனைத்து வளங்களையும் அப்படியே திருந்த மன்மோகன் சிங் உண்மையில திருடு சாகணும். இந்த ஆள் உண்மையா பிரதமர்னு சொல்லிட்டு வெளியே சுத்துறதே கேவலம். இப்படிப்பட்ட ஒரு கொள்ளக்கார பயல்களுக்கு ஒரு பிரதமரா இருக்கிறத விட என்னத்தையாவது சாகிறது மேன்மை தரும். இன்னும் அந்த ஆள் பதவியை ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். ஒண்ணு அருமை சொந்தங்களே, இன்னும் ஒரு சில மாதங்கள், மேக்சிமம் போனா இன்னும் 1 வருஷம் இந்த கொள்ள கூட்டம் அப்படியே குப்பை தொட்டிக்கு போக ஆரம்பிச்சாச்சு. ஆனா அடுத்து வரக்கூடியது யாருங்கிறது தான் அடுத்த மதவாதிகள். இந்த மத உணர்வை தூண்டி சிறுபான்மையின மக்களை கொடுமைப்படுத்தி இந்த நாட்டை இன்னொரு அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய பாரதிய ஜனதா, இந்து முன்னணி போன்ற இன்னொரு அக்கிரமக்காரர்கள், பாசிசவாதிகள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு பயம். இந்த பாசிசவாதிகள் வந்துவிடக் கூடாது என்று சொல்லித்தான் இந்த கொள்ள கூட்டத்துக்கு ஓட்ட போட்டோம். இப்ப இந்த கொள்ள கூட்டத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த பாசிசவாதிகள் கையில மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இது 3ஆம் ஒரு அணியாக உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலே தலைவர்கள் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட தகுதி உள்ள, திறமை உள்ள 1-2 தேசிய கட்சிகள் இன்றைக்கு குழப்பவாதிகளாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்று ஒரு செய்தி, கேரளத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற MA பேபி என்கிற ஒருவர் நன்கு அறிமுகமானவர். நான் அவரை பல முறை சந்தித்திருக்கிறேன். கேரளாவிலே அச்சுதானந்தன் அமைச்சரவையிலே கல்வி அமைச்சராக இருந்தார். இன்றைக்கு அவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோவிலே உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் நேற்று ஒரு செய்தியை நமக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். என்னவென்றால், கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர்கள் ஆதரவாம். அதாவது நமக்கு ஆதரவு, கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு ஆதரவு. இந்த நிலையை கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. என்ன, ஜைதாப்பூர் அணுமின் நிலையத்துக்கு எதிர்ப்பு, கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு ஆதரவு. கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு ஆதரவு, எதிராக போராடக்கூடிய நமக்கும் ஆதரவு. அணுகுண்டு வேண்டாம், ஆனா அணுமின் நிலையம் வேணும். ஆனா முட்டா பயிர்களா அணுமின் நிலையத்தில் இருந்து தாண்டா அந்த கச்சா பொருளை எடுத்து அணுகுண்டு தயாரிக்கிறான்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ஆக ஒரு பக்கம் கொள்ளக்கார காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பாசிச இந்துத்துவ கட்சிகள், 3ஆவதாக குழம்பி போய் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள். இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவனை தவிர வேற யாராலும் முடியாது. ஆண்டவனை தவிர. இன்னும் 1 வருடத்திலே பாராளுமன்ற தேர்தல் வருகிறது.
நம்முடைய அருமை சகோதரர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இது போன்ற தலைவர்கள் நாட்டினுடைய பொறுப்புக்கு வந்தால் இந்த நாடு உண்மையிலேயே நல்ல நாடாக, வளமான நாடாக இருக்க முடியும். நம்ம நாட்டில் எல்லாம் இருக்குது. காங்கிரஸ்காரங்க இவ்வளவு கொள்ளையடிச்ச பிறகு கூட நம்ம நாட்டில் இவ்வளவு பணம் இருக்குன்னு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு திருட்டு, என்ன ஒரு அநியாயம், அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டை பற்றி, எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டி இருக்கிறது. அரசியலை பற்றி நம்முடைய சகோதரர்கள் கவலைப்படட்டும். நம்முடைய வளங்களை பற்றி, நம்முடைய வாழ்வாதாரங்களை பற்றி, நம்முடைய வாழ்வுரிமைகளை பற்றி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று பாஸ்கோ திட்டத்துக்கு எதிரான போராளி சகோதரர் அபை வந்திருந்தார். நேற்று இதே போன்ற போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. நடக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நடக்க வேண்டும். இந்த போராட்ட வடிவம்தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான ஒரே உத்தி. நாம் நமது கடமையை செய்வோம். நம்முடைய அரசியல் கட்சிகளை சார்ந்த சகோதரர்கள் அவர்களுடைய கடமையை செய்யட்டும். நாம் எல்லாம் உண்மையானவர்களாக, நல்லவர்களாக, நாணயமானவர்களாக நடந்து கொள்கின்ற பட்சத்திலே நம்மை எல்லாம் வழிநடத்துகின்ற இறை அருளும் நிச்சயமாக நமக்கு அருள் பாலிக்கும். இந்த போராட்டத்திலே நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இதை போன்ற தலைவர்கள், சகோதரர் அப்துல் ஹமீது போன்றவர்கள், சகோதரர் முபாரக் போன்ற தலைவர்கள் நம்மோடு இருக்கும் வரை நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த தலைவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று தங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.